அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் நெஞ்சோடு புலத்தல், குறள் எண் 1294. இனி அன்ன நின்னோடு சூழ்வார் யார் நெஞ்சே, துணி செய்து துவாய் கான் மற்று. ஊடல் செய்து பின்னர் கலக்காமல், காதலரை கண்டவுடன் ஓடிச் சென்று இணைந்துவிடும் நெஞ்சை, இனி உன்னிடம் யார் கலந்து ஆலோசிப்பர்? ஓ மை மைண்ட், as soon as you see him, you go and join with him without having any love fight. If so, then who will consult with you? என் துடிப்பா, என்னோடு திட்டம் தீட்டிவிட்டு எனக்கு முன் ஊடலின்றி ஓடி தலைவனுடன் கலக்கும் மனமே. என்னோடு திட்டம் தீட்டிவிட்டு எனக்கு முன் ஊடலின்றி ஓடி தலைவனுடன் கலக்கும் மனமே, இனி உன்னிடம் கலந்து பேச மாட்டேன் இக்கணமே. இனி உன்னிடம் கலந்து பேச மாட்டேன் எக்கணமுமே. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் இந்த குறளுக்கு என்ன உரை சொல்லியிருக்கிறார் என்றால், இனி உன்னை நம்ப மாட்டேன் நெஞ்சே, பிணக்கம் கொண்டு பின்னர்தான் பிணைய வேண்டும் என்று என்னை ஆற்றுப்படுத்தியது நீதான். இப்போது ஊடல் மறந்து கூடல் தேடி ஓடுவதும் நீதான். உன்னை நம்புவது எங்கனம் அப்படின்னு கேட்கிறார் அவர். இந்த குறளையும் தலைவி கொஞ்சம் மனம் பிறழ்ந்து பேசக்கூடிய சொற்கள் போலதான் வருது. மனமும் அவளும் ஒன்றுதான். மனத்தில் உதிக்கும் எண்ணங்கள் தான் அவள். அந்த எண்ணங்கள் தான் சொல்லாகிறது, செயலாகிறது, அதனுடைய விளைவாகிறது. அப்படி இருக்கும்போது எண்ணங்கள் தான் அவள், மனம் தான் அவள். ஆனா அவ என்ன பண்றா, அந்த மனத்தை தனியாக பிரித்து விடுகிறாள். ஸ்பிளிட் பர்சனாலிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லும் அல்லவா, அந்த மாதிரி மனத்தை தனியாக பிரித்து விடுகிறாள். இவள் ஒரு உருவம், மனம் ஒரு உருவம். இந்த இவள் என்ற உருவம், காதலி என்ற உருவம், மனம் என்ற உருவத்துடன், தலைவி என்ற உருவம் தன்னுடைய மனம் என்ற உருவத்துடன் பேசுது. என்ன பேசுது? தலைவன் திரும்பி ஊர்ல இருந்து வர்றான், வந்த உடனே நேரா போய் அவனை கட்டிப்பிடிச்சு முத்தமழை பொழிந்து அவனுடன் சேர்ந்து விடக்கூடாது. கொஞ்சம் அப்படி பிகு பண்ணணும், கொஞ்சம் ஊடல் வச்சுக்கணும். அப்பதான் அவனுக்கு நம்ம மேல பாசம் இருக்கும். போய் கட்டிப்பிடிச்சுமா நம்ம இலக்காரமா நினைப்பான். அப்படின்லாம் மனசு இவனும் தான் திட்டம் போட்டது, மனதான் சொல்லி கொடுத்தது. ஆனா அங்க அவனை பார்த்த உடனே என்னாச்சு, இவளை அம்போன்னு விட்டுட்டு இவள் மனசு ஓடி போய் தலைவனை கட்டி கொள்கிறது, இறுக அணைத்துக் கொள்கிறது. மற்றவர் முன்னாடி இவ போய் ஓடி கட்டிக்க முடியாதுல்ல, அதனால அவள் மனம் முன்னாடி சென்று அவனை கட்டி கொள்கிறது. இப்படி நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடி போய் அவனை கட்டிக்கிட்டிய மனமே, நாளைக்கு உங்ககிட்ட நான் என்ன ஆலோசனை கேட்க முடியும்? நீ எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லிட்டு என்னங்க தனியா விட்டுட்டு நீ பாட்டு முன்னாடி போய் செஞ்சிருவ. சில வேளைகளில் திருக்குறள், அருமையான திருக்குறள் இருக்கு, எந்த விஷயத்தையும் முடிகிற வரைக்கும் வெளில சொல்லாதுன்ட்டு. சில வேளைகள் நம்ம ஒரு திட்டம் போட்டு வச்சிருப்போம், இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. அதை ஊருக்கே தம்பட்ட அடிச்சு சொல்லுவோம். அதை கேட்ட எவனாவது ஒருத்தன் நமக்கு முன்னாடி அதை செஞ்சுட்டு அந்த திட்டத்தை தான் செஞ்சதாக நினைத்துக் கொள்வான் அல்லது சொல்லிக் கொள்வான். அப்படிதான் அந்த மனமும் பண்ணுது. அதை தாங்க தலைவி சொல்றா, அப்படி பண்ணிட்டியே, இனிமேல் கூட நான் கலந்து ஆலோசிப்பா பார், யாரும் ஆலோசிக்க மாட்டோம் கூட அப்படின்னு அவன் சொல்றான். இதற்கு ஒரு அற்புதமான பாடல். இந்த இரவை கேழது சொல்லும், அந்த நிலவை கேழது சொல்லும், உந்தன் மனதை கேழது சொல்லும், நாம் மறுபடி பிறந்ததை சொல்லும். பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ, மறந்ததே என்ன நெஞ்சமோ என்று அற்புதமான பாடலை கண்ணதாசன் எழுதியிருப்பார் புதிய பறவை என்ற படத்துல. இந்த நெஞ்சம் அப்படித்தாங்க, மறந்துட்டு ஓடி போய் அது பாட்டுக்கு கட்டி பிடிச்சிட்டு தலைவனோட ஜாலியா இருக்குதுங்க, நான் தாங்க தனியா இருக்கேன் அப்படின்னு தலைவி புலம்பிக்கிட்டு அந்த நெஞ்சுகிட்ட சொல்றேன், இனிமேலும் கூட நான் எந்த ஒரு ஆலோசனையும் வச்சுக்க மாட்டேன்னு அந்த நெஞ்சையே கேட்டு சொல்றான். இனி என்ன நின்னோடு சொல்வார் யார் நெஞ்சே, துணி செய்து துவாய் கான் மற்று. நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷி நேத்ராலயா, விழியக்கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.